தொடர்ந்து இறங்கி சப்போர்ட் லெவல் கிட்ட வந்திருக்கு அப்படின்னா வால்யூம் ட்ரிவன் அப்படின்றது நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ணணும். முதல் விஷயம், வால்யூம் எந்த அளவுக்கு அதிகமாகி அது ஒரு க்ரீன் இல்லை ரெட் கேண்டலாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ வால்யூம் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகி க்ரீன் கேண்டலாக ஃபார்ம் ஆகுதுன்னா அது ரிவர்சலுக்கான ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜாக நம்ம பார்க்கலாம். பட் அது கண்டிப்பாக மேலே போகும் அப்படின்றத விட அது ஒரு சிக்னலாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்து டாப்பில் போகிற அந்த கேண்டல் வந்து வால்யூம் அதிகமாகி ஒரு பேரிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அது வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலாக பார்க்கலாம். அது வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருந்து ஷார்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற விஷயம் என்னென்னா, இந்த வால்யூம் எப்போ அதிகமாகும்? ஒன்று அந்த டேவோட டாப்பில் இல்லை பாட்டமில் வால்யூம் அதிகமாகும். ரெண்டாவது, ஒரு ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போதோ இல்லை அந்த ட்ரெண்ட் முடியும் போதோ வால்யூம் அதிகமாகும். ஸோ இந்த 4 சினாரியோ தான் வால்யூம் வந்து அதிகமாக ட்ரைவ் பண்ணுற